Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 21 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல மீசா அந்த கம்பெனில இன்டர்வியூன்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு இருந்தாலே அங்க நம்ம ரெமு வந்து யாரு கிரா அவன் எவ்வளவு மோசமானவன்னு சொல்லி அலர்ட் பண்ணி விட்டுட்டு போயிருச்சா. இப்ப அவளுக்குமே அவ செகண்ட் கிரான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இன்டர்வியூவை சேஃப்டியா முடிச்சுட்டு நேரா நம்ம எல்லோட ஆபீஸ்க்கு தலைய தொங்க போட்டுட்டு புலம்பிக்கிட்டே போவா முடியலடா சாமின்னு. இப்ப என்னன்னா யோட்சுபா கம்பெனி மீசாவை அவங்க ஆட்ஸ்ல போறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது செலக்ட் ஆயிட்டான். எப்படியுமே அவளை செலக்ட் பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா இவளோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வந்திருக்கா. அதுல 7 பேர்த்துல ஆல்ரெடி 3 பேர் இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாலே போதும், நம்ம பிளான் பண்ண மாதிரியே யாரு கிரான்னு கண்டுபிடிச்சலான்னு சொல்லுவா. லைட் இருந்துட்டு இல்ல பிளானை நம்ம சேஞ்ச் பண்றோம்பா. ஏன் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குது, என்ன மேட்டர்னு கேட்டா எல்லாமே இப்போதைக்கு நல்லா போயிட்டு இருக்குது. ஏதாச்சும் ஒரு சின்ன சொதப்பலோ இல்ல மலுப்பலோ அது இதுன்ட்டு சின்னதா டவுட் வந்தாலே போதும் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சிருவானுங்க. அதுக்காண்டி அவன் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லல. ஏன்னா அப்படி பண்ணான்னா டவுட் வந்துடும். எப்படி இருந்தாலும் இவ தான் இனிமேட்டு அவங்களோட ஆட்ஸ்ல அப்பியர் ஆக போறா. அது இருந்துட்டு போட்டும். ஆனா நீ செகண்ட் கிராவாலாம் நடிக்க வேண்டாம். நீ பேசாம அவங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம வந்துரு. மோகி உன் கூடவே இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்குவான். ஒரு நல்ல என்டர்டைனரா மட்டும் இரு, அது போதுங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் என்னடானா அவ்வளவுதானே நீ சொல்லிட்டா நான் அதை அப்படியே செய்வேன் அப்படின்னு உடனே எல்லுக்கு ஏதோ வினோதமா தெரியுது. இவளோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே மாறுதேன்ட்டு அப்படியே லுக் விடுவான். அவன் எனக்கு டயர்டா இருக்குது, நாளைக்கு காலையில வேற ஷூட்டிங்கு போகணும், ரெஸ்ட் எடுக்க போறேன்ட்டு போவா. போக போக எனக்காண்டி கவலைப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டே போவா. அது மட்டும் இல்லாம லைட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு அவ வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணி இருக்கிறான். பஞ்சாயத்து ஆகாம இருந்தா சரி. அதுக்கப்புறம் தூங்க வரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அதெல்லாம் முடியாது எனக்கு வேலை இருக்குது நீருவான். கட் பண்ணா அடுத்த நாள் செம ஜாலியா வேலைக்கு வருவா. வந்தவ என்ன பண்ணுவா, மோகி கிட்ட நான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு நேரா அங்க போனா அங்க இவ செட் பண்ணி வச்ச ஆள் ஒருத்தி இருப்பான் நோரின்னு. அவகிட்ட இருந்து அவளோட நர்ஸ் ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு நம்ம மோகிக்கு டேக்கா கொடுத்துட்டு நேரா ஹிகுச்சியை மீட் பண்ண வந்திருப்பா. வேற ஒண்ணும் இல்ல, அவன் தான் கிரான்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அதனால மேட்ரை கறக்கிற கண்டி வந்திருப்பான். ஆனா அந்த முட்டா பையலுக்கு தெரியாது இல்ல, அவன் இவளை எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி காலை ஏத்திட்டு கிளம்பிடுவான்னு வைங்க. அதே நேரம் மீசா கிட்ட இருந்து வாங்கின ட்ரெஸ் மாட்டிட்டு நோரி வெளியில வருவா. மோகி பார்த்துட்டு என்ன மீசா இப்படி எல்லாம் இருக்க மாட்டாளே, ஏதோ ஒண்ணு வினோதமா இருக்குதே அப்படின்ட்டு ஆட்டோ டயர நாய் மோந்து பாக்குற மாதிரி பக்கத்துல போய் மோந்து பார்த்துட்டு ஐயோ இது மீசா இல்லையே, அவ எங்க போனான்னு கத்தி கதறிட்டு இருப்பான். வேறங்க டேட்டிங் போயிருக்காடா லூசு பயிலம்பா. அட சண்டாலின்ட்டு அடிச்சு புரண்டு வெளியில வந்து பார்த்தா ஆளை காணோம். அவ கார்ல ஏறி பறந்துட்டா. கார்ல போயிட்டு இருக்கும் போது டே ஹிகுச்சி நீ ஆல்ரெடி கிராக் பீஸ், நான் இன்னைக்கு உன்னைய மீட் பண்ணதுல இருந்து விடாம எனக்கு மெசேஜ போட்டு உசுரா வாங்கிட்டு இருந்தேன், நான் நீ கிராவா இருக்கதான்டா கொடூரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் அவன் எங்கேயாச்சும் சாப்பிட போலாமான்னு தான் கேட்பான். என்ன தெரியுமா சொல்லுவா, கண்ட இடத்துக்கெல்லாம் நீ கூட்டு போகாத, நான் நினைச்சேன்னா என்னால யார வேணாலும் கொல்ல முடியும் அப்படின்ட்டு இவ தான் செகண்ட் கிரான்னு சொல்லாம சொல்லலாம். இத பின்னாடி இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ரெம்மு குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். என்ன மீசா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, கண்டிப்பா லைட் இப்படி ஒரு கேவலமான பிளான போடுறதுக்கு வாய்ப்பே இல்ல, இவளாதான் உளறிட்டு இருக்கா. ஒருவேளை இவளுக்கு ஏதாச்சும் அந்த ஹிகுச்சியால ஆபத்து வந்துச்சுன்னா அவனை கொன்னுருங்கிறத இன்டைரக்டா சொல்றாளா, ஒரு இலவும் புரியலையேன்னு ரெம்மு குழம்பி போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். ஹிகுச்சியும் உன்னால மக்களை கொல்ல முடியுமா, how it is possible கேட்பான். ஏன்னா நான் தான் செகண்ட் கிராம்பா. உடனே அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அது மட்டும் இல்லாம குழம்பி போயிருவான். ஏன்னா இவ செகண்ட் கிராவா இதுக்கு முன்னாடி இருந்திருந்தான்னா இப்ப இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா டெத் நோட் இவளை விட்டு போன உடனே எல்லா மெமரிஸுமே வாஷ் அவுட் ஆயிருக்கணும். என்ன நடக்குதுங்கன்னு லைட்டா ஜர்க்காவான். ஆனா அவன் நம்பல. என்கிட்ட சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நீ போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நான் ஒரு ஜென்டில்மேன் அப்படி இப்படிம்பான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, நான் கல்யாணம் பண்ணேன்னா முதல் கிராவை தான் கல்யாணம் பண்ணுவேன், அதுதான் என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், அப்படி இவ செகண்ட் கிராவா இருந்தானா டெஃபினட்டா இவள நம்ம சைடு இழுத்துக்கிறதா நல்லது அப்படின்ட்டு முதல்ல அவளை டெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுவான். ஏன்னா சும்மா வாயில வாய் ஊதார விட்டுக்கிட்டு இருந்தானா எப்படி நம்புறது. விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு நீ என்ன கிராவை தானே கல்யாணம் பண்ணுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தான் கிரா, என்னைய கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்ன உடனே அப்படியே ஷாக் ஆன மாதிரி நடிச்சுட்டு ப்ரூவ் பண்ணுங்க மாத்தி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உடனே அப்படியெல்லாம் பண்ண முடியாதுமா, எப்படி கொள்றதுன்னு காட்டுறது ரிஸ்க்குமா, ஆனா கிராவா இருந்தா நான் கண்டிப்பா செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு உடனே சரி ரைட்டு பண்ணி காட்டுமா. பட் இவ கெட்டவங்களை மட்டும் தான் கொல்லுவா, அதனால யாராச்சும் கெட்டவங்களை சொல்லுவா. உடனே ஒரு பினான்சிங் கம்பெனியோட பிரசிடென்ட்டை காட்டுவான். ரொம்ப மோசமானவன், சொல்ல போனா பணம் புடுங்கின்னு வைங்க, இவனை போட்டு தள்ளுன்னு சொன்ன உடனே சரி கொஞ்சம் திரும்பிக்கிங்கன்னு சொல்லிட்டு வந்து பேப்பர்ல பேர் எழுத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். ரெமுக்கு புரிஞ்சு போச்சு ஹிகுச்சியை நம்ப வைக்கணும்னா நான் இப்ப போட்டு தள்ளணும், அவ்வளவுதானே மீசா இருந்தா இப்பவே பண்ணிடுறேன்னு டெத் நோட்ல அவனோட பேர் எழுதி அவனை போட்டு தள்ளிடும். அவனுக்கு நம்பிக்கை இல்ல மீசா தான் செகண்ட் கிரான்னு. போன் பண்ணி செக் பண்ணி பாப்பான், நிஜமாவே
அவன் செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அவன் மூஞ்ச பார்க்கணுமே பேயறிஞ்ச மாதிரி இருக்கும். நான் சொன்ன ஆளை உட்கார்ந்த இடத்துல இருந்தே போட்டு தள்ளிட்டாளா, அந்த பவர்ஸ் இல்லைன்னா பண்ண முடியாதே அப்படின்னா கண்டிப்பா இவகிட்ட பவர்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளை புடிச்ச அமுக்கி நான் தான் கீரா, நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு விரித்தனமா சொல்லுவானா. ஏன்டா சடனா சீரியஸ் ஆன பைத்தியக்கார பையல, என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஏன்னா நான் தான் உண்மையான கீரா அப்படின்னு உடனே அப்ப ப்ரூவ் பண்ணும்பா. அவன் அப்படின்னா வீட்டுக்கு போகணும்பா. நைஸா இனி உன் வீட்டுக்கு கூட்டு போலான்னு பிளான் பண்றியா, வாய்ப்பில்ல ராஜானவன அப்படியே பேந்த முழிப்பானா. சரி ஓகே, நீ கிராவா இருந்தீங்கன்னா கிரிமினல்ஸை கொல்றத ஸ்டாப் பண்ணு, என்ன நீ தானே கொண்டுகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் நான் எப்ப கொல்ல சொல்றனோ அப்பதான் நீ கொல்லணும், அப்பதான் நான் உன்னைய நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஏன்னா கிரா வந்து கிரிமினல்ஸை மட்டும் தான் கொல்லுவான், வேற யாரையுமே கொல்ல மாட்டான், அதனால கொஞ்சம் சைலண்டாரு. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே அந்த லூசு பையலும் சரி ஓகே நீருவான். அது ஆடியோ மெசேஜா வேற சொல்லியிருப்பான், நான் வந்து கிரிமினல்ஸை கொல்றத ஸ்டாப் பண்றேன், அப்ப நீ கிரான நம்பவே இல்ல, அதுக்கப்புறம் நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெசேஜை கொண்டு வந்து இவங்க கிட்ட காட்டுவா. எல்லாத்துக்கும் ஷாக்கு, ஏன்னா ஹிகுச்சி தான் கிரானி இப்ப கன்ஃபார்ம் ஆயிருச்சு, அதோட கிரிமினல்ஸை கொல்றதையுமே ஸ்டாப் பண்ணிருக்காளே, சூப்பர், வேற மாதிரி அவளை பாராட்டி தள்ளுவாங்க. ஆனா எல்லு ஏதோ சரியில்லையேன்ட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். லைட்டுமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி தான் நின்றுட்டு இருப்பான். ஆக்சுவலா இது வரைக்கும் எல்லாமே எல்லு பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா சடனா இப்ப மீசாவே களத்துல இறங்கி எல்லா வேலையும் பண்றான். அப்படி இருக்கும்போது டவுட் வரத்தானே செய்யும். சரி இனி இதுக்கப்புறம் அந்த ஹிகுச்சியை என்ன பண்ண போறாங்க, மீசா நம்ம எல்லு கிட்ட மாட்டிட்டாளா இல்லையா, ரெம் என்னென்னலாம் பண்ண போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.